மார்ச் 3, 2026 இன்னைக்கு சந்திர கிரகணம் நடைபெறுது. டைம் பார்த்தீங்கன்னா 3:20 மாலை 3:20 6:47 வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. சரிங்க, இந்த சந்திர கிரகணத்தில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மந்திரங்கள் ஜபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 முறை சொன்னதுக்கு சமம். சரிங்களா, அதனால இந்த விஷயங்கள் பண்ணலாம். சரி, என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்கிறது ரொம்ப பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோளாறு பதிகம் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கோளாறு பதிகம் சொல்லும்போது கோள்களால் ஏற்படக்கூடிய தடைகள், கோள்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே குறையும். சரிங்களா, ஸோ நவகிரகங்கள் மூலமா நிறைய நல்ல பலன்களை அடையிறதுக்கு இந்த கோளாறு பதிகம் சொல்றது நல்லது. இந்த கோளாறு பதிகம் படிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான மனதார வணங்கிட்டு நீங்க இந்த பதிகம் சொல்றது கேட்கறது ரொம்ப நல்லது. இதை ரெகுலராகவே நீங்க செஞ்சுட்டு வாங்க. ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 7.5 சனி நடக்கிறதாகட்டும், ஜென்மகுரு நடக்கிறதாகட்டும், ஒரு பாதகாதிபதி தசா நடக்கிறதாகட்டும், அதாவது மொத்தத்தில் நவகிரகங்களால் நடக்கிற அத்தனை கெடுதல்களையும் தும்சம் பண்ணி நல்லதை மட்டுமே கொடுக்க செய்யும் இந்த கோளாறு பதிகம். ஸோ கட்டாயமாக இன்னைக்கு கிரகண நேரத்தில் இந்த கோளாறு பதிகத்தை நம்ம எல்லாருமே படிக்கணும். அதன் மூலமாக நிறைய நன்மைகளையும் அடையணும். இந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு, அதே மாதிரி குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், வேப்பிலை, ஓகேங்களா, இதெல்லாம் அந்த நீரில் இட்டு குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தீபம் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நிலையை வந்து இது கொடுக்கும். அதே போல் இந்த தியானம் பண்றீங்க இல்லையா, இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா நவகிரக தவம், அதாவது பஞ்சபூத நவகிரக தவம் செய்யறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா செய்யுங்க. இல்லைங்க என்னால வந்துட்டு ஒர்க்ல இருக்கேன், இதெல்லாம் முடியல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷனா இருங்க. உங்க மூச்சை நல்லா கவனிங்க. இது பண்ணீங்கனாலே போதும். தியானங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையில நம்மளை மறந்து நம்ம ஈடுபடுறது தான் தியானம். சரிங்களா, ஸோ கட்டாயம் இதெல்லாம் செஞ்சு சிறப்பா இந்த கிரகணத்துல வந்து நல்ல பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும்.